நாடாளுமன்றம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சென்ற நாடாளுமன்றம் நிகழ்ச்சியில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடு துவங்கினோம். அது ஒரு நீதிமன்ற தீர்ப்பு, 8 வழிச்சாலை திட்டத்திற்கு எதிரான தீர்ப்பு. சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த அந்த தீர்ப்பு விவசாயிகள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அதை போன்ற ஒரு மகிழ்ச்சியான தீர்ப்பு இன்று உச்சநீதிமன்றத்தில் வந்திருக்கிறது. ரஃபேல் விவகாரத்தை விசாரிக்க கூடாது என்று மத்திய அரசு ஆட்சேபனை தெரிவித்து தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இதை இன்றைய நிகழ்ச்சியில் விவரமாக பார்க்க இருக்கிறோம். நாடாளுமன்றம் நிகழ்ச்சியில் முதலில் வருவது தேர்தல் இன்று. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நேற்றும் இன்றும் நெல்லை, சங்கரன் கோவில், தூத்துக்குடி என விறுவிறுப்பான பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திமுக தலைவருக்கு கூடும் கூட்டம் பாஜகவையும் அதிமுகவையும் அச்சமடை வைத்துள்ளது. அதனால் அவர்கள் ஏதேதோ சொல்லி பார்க்கிறார்கள். கொடநாடு கொலை கொள்ளை விவகாரமாகட்டும், ஜெயலலிதா மர்ம மரணமாகட்டும், மத்தியில் மோடியின் ரஃபேல் ஊழல் விவகாரமாகட்டும், எல்லோருடைய கணக்கிலும் 15 லட்சம் போடுகிறேன் என்று ஜூம்லா செய்தாரே மோடி அதுவாகட்டும், எதை பற்றி பேசினாலும் அதற்கு பாஜகவோ அதிமுகவோ பதில் சொல்ல முடியவில்லை. அதனால் எதையாவது சொல்லி திமுகவின் செல்வாக்கை குறைக்க அவர்கள் திட்டமிடுகின்றனர். திடீரென்று திமுக இந்துக்களுக்கு விரோதமான கட்சி என்று ஒரு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றனர். இதற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஒரு விரிவான பதிலை அளித்திருக்கிறார். நெல்லை மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் ஞான திரவியத்தை ஆதரித்து பாளையங்கோட்டையில் நேற்று காலை நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய மு க ஸ்டாலின், முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சியின் போது கோவில்களில் அதிக அளவில் குடமுழுக்கு நடத்தியதையும், கோவில்களில் இலவச திருமணங்கள் நடத்த வழிவகை செய்ததையும், அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகராக்கியதையும் நினைவு கூர்ந்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை கொச்சைப்படுத்துகிற, திமுக கழகத்தின் மீது அவதூறுகளை ஏற்படுத்துகிற நிலையில பிஜேபியினர் திட்டமிட்டு இன்றைக்கு ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்து மதத்திற்கு மட்டுமல்ல, எந்த மதத்திற்கும் திமுக கழகம் எதிரி அல்ல. 1996 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற போது திருக்கோவில்களை எல்லாம் அந்த நிர்வாகத்தை செம்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் ஆலோசனை குழுவை அமைத்து தந்தவர் அன்றைக்கு தமிழக முதல்வராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். கோவில் சொத்துக்களை மீட்டு தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஜெயலலிதா ஆட்சியை விட அதிகமாக கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தியவரும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். பூசாரிகளுக்கு ஓய்வூதியம் திட்டத்தை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். விநாயகர் போற்றி, முருகன் போற்றி, சிவன் போற்றி, திருமால் போற்றி போற்றி புத்தகங்களை வெளியிட்டு தமிழில் வழிபாட்டுக்கு உறுதுணை செய்தவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னும் பெருமையோடு சொல்லணும்னா, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி தந்தவரும் கலைஞர் அவர்கள் தான். இந்த திமுகவை பார்த்து இன்றைக்கு சிலர் இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரியான அவதூறுகளை, அவமானங்களை தாங்கி அதை தாண்டி இன்றைக்கு கம்பீரமாக நடைபோட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவராக திகழ்ந்த முத்தமிழறிஞர் கலைஞரின் மரணத்தின் போது அவருக்கு நினைவிடம் அமைக்க விடாமல் எடப்பாடி அரசு என்னென்னவெல்லாம் செய்தது. தற்போது கலைஞரின் மரணத்தை கொச்சைப்படுத்தி அது செய்து வரும் பிரச்சாரத்தை பற்றியும் திமுக தலைவர் குறிப்பிட்டார். இன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்களை எவ்வளவு அவமானப்படுத்தி கொச்சைப்படுத்தி இறந்த ஒரு தலைவர். அவர் நம்மை விட்டு இறந்திருந்தாலும் மறைந்து போயிருந்தாலும் இன்றைக்கும் நம்முடைய உள்ளத்திலே மட்டுமல்ல, தமிழர்களுடைய உணர்விலே மட்டுமல்ல, உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லோருடைய உள்ளத்திலும் குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக நம்முடைய தலைவர் கலைஞர் விளங்கிக் கொண்டிருக்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய தேச தியாகிகளுக்கெல்லாம் மணிமண்டபம் அமைத்து அழகு பார்த்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். மொழி போராட்ட வீரர்களுக்கு மணிமண்டபம் அமைத்து பெருமை சேர்த்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். 6 அடி நிலம் கூட கலைஞருக்கு அருகதை கிடையாதா? 6 அடி என்ன, 6 லட்சம் அடி நிலம் கூட பிறந்த நம்முடைய கலைஞர்களுக்கு தகுதி உண்டு. 6 அடி கூட தகுதியற்று போயிருக்கக்கூடிய இந்த எடப்பாடி கூட்டம்
6 அடிக்கு கூட தகுதி இல்லாதவர்கள் முறையாக நியாயத்தை தந்தைக்காக அல்ல, இந்த நாட்டினுடைய தலைவனுக்காக, ஒட்டுமொத்த தமிழக தலைவனுக்காக போய் கேட்டோம். கையை பிடித்துக்கொண்டே கேட்டேன். கடைசியாக உரிமை இருக்கிறது, நீங்கள் இடம் கொடுக்கணும், நீங்க மறுப்பது நியாயம் அல்ல என்று விவாதித்தோம். திட்டவட்டமாக மறுத்தார்கள். நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒட்டப்பிடாரம், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் மற்றும் சூலூர் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் மே 19ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பு திமுக மேற்கொண்ட சட்ட போராட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். தென்காசி மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் தனுஷ்குமாருக்கு ஆதரவாக நேற்று மாலை சங்கரன் கோவிலில் நடைபெற்ற பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுக ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தேர்தல் ஆணையத்தின் துணையோடு இந்த தொகுதிகளுக்கு தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது என்பதை எடுத்துக் கூறினார். எல்லா தொகுதிகளிலும் தேர்தல் நடத்திவிட்டால் மெஜாரிட்டியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட்டால் தமிழ்நாட்டில் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இருக்காது, ஆக ஆட்சிக்கு ஆபத்து வந்துவிடும் என்று திட்டமிட்டு மத்திய அரசின் துணையோடு தேர்தல் கமிஷனும் அதற்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய வகையில் அந்த 3 தொகுதிகளில் தேர்தல் நடத்துவதை தவிர்த்தார்கள். ஆனால் நாம் விடல. அதை விடாமல் தேர்தல் கமிஷனத்தில் முறையிட்டது மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்றம் வரை சென்று அதற்கு பிறகு நடத்திட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு இன்றைக்கு அந்த தேர்தலை நடத்தக்கூடிய தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முதல் வெற்றியாக அமைந்திருக்கிறது. ஆக எந்த காரணத்தை கொண்டும் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி வீட்டிற்கு அனுப்பப்பட போகிறது என்பது ஒன்று. அது வீட்டிற்கு அனுப்பப்பட்டதற்கு பிறகு இந்த தேர்தல் முடிவு வந்ததற்கு பிறகு அடுத்த வினாடி தமிழகத்தில் நடைபெறக்கூடிய எடப்பாடி ஆட்சியும் வீட்டிற்கு போகக்கூடிய அந்த சூழ்நிலை தான் வரப்போகிறது. ஏழை தாயின் மகன் என கூறிக்கொள்ளும் பிரதமர் மோடி ஏழைகளின் முன்னேற்றத்திற்காக நிறைவேற்றிய திட்டங்கள் என்ன என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். வெளிநாட்டு வாழ் பிரதமராகவே இருந்த மோடி பணக்காரர்களின் நலனுக்காகவே செயல்பட்டு வருவதாகவும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். ஏழை தாயினுடைய மகன் மோடி சொல்லுகிறார். ஆக அதை தொடர்ந்து இப்பொழுது இந்தியா முழுவதும் எங்கே போனாலும் அந்த வார்த்தையை ஏழை தாயினுடைய மகன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏழையினுடைய மகனுக்கு இந்த மக்கள் சென்ற முறை நம்பி வாக்களித்து வெற்றி பெற வச்சு பிரதமராக தேர்ந்தெடுத்தார்கள். ஆக ஏழை தாயினுடைய பிரதமராக கருதித்தான் உங்களை தேர்ந்தெடுத்து அனுப்பினார்களே. அனுப்பிய நீங்கள் ஏழைகளுக்காக பாடுபட்டீர்களா? இந்த ஏழை தாயினுடைய மகன் பணக்காரர்களுக்கு மட்டுமே ஆட்சியை நடத்தி இருக்கிறாரே. இந்த ஏழை தாயினுடைய மகன் 10 லட்சம் ரூபாய்க்கு கோட்டு போடுகிறார். இந்த ஏழை தாயினுடைய மகன் விதவிதமாக கலர் கலரா குல்லா போடுகிறார், தொப்பி அணிவிக்கிறார். இந்த ஏழை தாயினுடைய மகன் சிலிண்டர் விலையை ஏற்றிவிட்டார். இந்த ஏழை தாயினுடைய மகன் மோடி அவர்கள் பெட்ரோல் விலையை டீசல் விலையை உயர்த்தி காட்டியிருக்கிறார். இந்த ஏழை தாயினுடைய மகன் விலைவாசி உயர்வுக்கு காரணமாக இருந்திருக்கிறார். இந்த ஏழை தாயினுடைய ஆட்சியில் தான் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஏழை தாயினுடைய மகன் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்வதற்கு நான் பணிவோடு கேட்கிறேன். மோடி அவர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா இதை சொல்வதற்கு? இந்த கேள்வியைத்தான் நான் கேட்கிறேன். தூத்துக்குடி அருகே உள்ள புதுக்கோட்டையில் இன்று காலை பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெற்றது. லட்சக்கணக்கானோர் திரண்டிருந்த அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி, விளாத்திகுளம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஜெயக்குமார் ஆகியோரை ஆதரித்து பேசினார். அப்போது அவர் மாநிலங்களவை எம்பியாக தமிழக மக்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்த கனிமொழி நாடாளுமன்றத்தின் டைகர் என்று பாராட்டினார். பார்லிமெண்ட் டைகர் என்ற பட்டத்தை நம்முடைய கனிமொழி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆக பார்லிமெண்ட் டைகராக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் தூத்துக்குடிக்கு உங்களுக்கு ஒரு டைகராக அவர் கிடைத்திருக்கிறார். குறிப்பாக மாநிலங்களவையில்
அந்த நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றியிருக்கக்கூடிய அந்த பணிகளை இங்கு நான் எடுத்து சொன்னால் உள்ளபடிய நேரம் காணாது. இருந்தாலும் சில செய்திகளை தலைப்புச் செய்திகளாக நான் உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். மரண தண்டனை ஒழிப்பு, ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனை, நீட் தேர்வில விலக்கு, மீனவர் பிரச்சனை, இந்திய பல்கலைக்கழகங்களில் தலித் மாணவர்கள் பாகுபாட்டோடு நடத்தப்படக்கூடிய அந்த கொடுமை, குலசேகரன் பட்டணத்தில் 2வது செயற்கைக்கோள் இயங்கக்கூடிய தளம் அமைத்தல், மகளிருக்கான இடஒதுக்கீடு, கல்வியில உரிமை பெறக்கூடிய மசோதா, பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, தற்கொலையை குற்றமாக்க கூடாது, சமூக நீதி, தமிழக உரிமைகள், தமிழர் நலன், இப்படி ஏராளமான பிரச்சனைகளுக்கு நாடாளுமன்றத்தில் அவர் வாதாடி போராடி அதில் வெற்றி கண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் இன்றைக்கு உங்களுக்கு வேட்பாளராக கிடைத்திருக்கிறார்கள். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய மக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியது மத்திய மாநில அரசுகளினுடைய கூட்டு சதி என்று மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். உயிர் தப்பி ஓடிய மாணவிகளையும் வீடுகளுக்குள் இருந்த இளைஞர்களையும் கூட சுட்டு தள்ளியதற்கு எடப்பாடியும் மோடியும் ஸ்டெர்லைட்டிடம் வாங்கிய நன்கொடைகள் தான் காரணம் என்று அவர் குற்றம் சாட்டினார். ஸ்டெர்லைட் ஆலையை யாரும் எதிர்க்கக்கூடாது, யாரும் அதற்காக போராடக்கூடாது, எதிர்த்தால் சுட்டுக் கொள்வோம் என்று அச்சுறுத்துவதற்காகத்தான் இந்த துப்பாக்கி சூட்ட அரசு நடத்தி இருக்கிறது. குடும்பம் குடும்பமாக பிள்ளை குட்டிகளோடு வந்தவர்களை சுட்டு பொசுக்கினார்கள். சுடுவதற்காகவே மக்களை ஊரில் விட்டு காக்கை குருவிகளை சுட்டு தள்ளுவது போல 13 பேரை சுட்டு தள்ளி இருக்கிறார்கள். கூட்டம் கலைய தொடங்கினால் சுடமாட்டார்கள். ஆனால் தூத்துக்குடியில் கலைந்து ஓடியவர்களை சுட்டு இருக்கிறாங்க. கலைந்து ஓடியவர்கள் மட்டுமல்ல, வீட்டிற்குள் போய் பயந்து ஒதுங்கியவர்களை வெளியில் இழுத்துட்டு வந்து சுட்டு இருக்கிறார்கள். இப்படி 13 பேர்களை சுட்டு தள்ளுங்கள் என்று உத்தரவிட்டது முதலமைச்சர் எடப்பாடியா அல்லது தலைமைச் செயலாளர் கிரிஜாவா? நான் இன்னும் கேட்கிறேன், இதற்கு உத்தரவிட்டது பிரதமராக இருக்கக்கூடிய மோடியா என்ற அந்த கேள்விதான் இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது. ஆக எடப்பாடி வாங்கிய கூலிக்கு செய்த கொலை தான் இது. மோடி வாங்கிய நன்கொடைக்கு நடந்திருக்கக்கூடிய கொலை தான் இந்த சம்பவம். துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் கொல்லப்பட்ட போது கூட பிரதமர் மோடியோ முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோ நேரில் வரவில்லை, ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கவில்லை என்பதையும் மு.க. ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். இப்படிப்பட்ட மோடியை சேடிஸ்ட் பிரதமர், பாசிஸ்ட் பிரதமர் என சொல்லாமல் வேறு எப்படி அழைப்பது என்று திமுக தலைவர் கேள்வி எழுப்பினார். இந்த சம்பவம் நடந்த நேரத்தில் முதலமைச்சர் வந்தாரா? காவல்துறையை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி வந்து ஆறுதல் சொல்ல வந்தாரா? ஒரு அறிக்கை விட்டாரா? நான் இன்னும் கேட்கிறேன், இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறாரே மோடி அவர்கள் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. 13 பேர் இறந்து போயிருக்கிறார்களே, அதற்கு ஏதேனும் ஒரு இரங்கல் செய்தி, வருத்தப்படக்கூடிய வகையில் ஒரு ஆறுதல் செய்தி வழங்கப்பட்டுச்சா? அதனால்தான் சொல்லுகிறோம், இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மோடியை பார்த்து நாங்கள் சாட்டிஸ்ட் என்று சொல்லாமல் வேற என்ன சொல்லி அழைப்பது? வட மாநிலத்தில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அவர் அமைதியாக இருந்து விடுவாரா? ஆக அங்கே ஒரு பிரச்சனை என்று சொன்னால் உடனே அறிக்கை விடுகிறார், உடனே அதற்குரிய காரியங்களில் ஈடுபடுகிறார். ஆனால் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கு. ஆக அதை பார்த்து துடிதுடித்து போயாமல் இருந்தால் அவரை நாம் சாடிஸ்ட் என்று சொல்லாமல் வேற என்ன சொல்லுவது? திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மக்களோடு மக்களாக உங்களில் ஒருவராக திகழ்கிறார். செல்லும் இடங்களிலெல்லாம் மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கின்றனர். அது குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பு இது. மக்களோடு மக்களாக வாழும் தலைவர்களை இந்த சமூகம் எப்போதுமே ஏற்க தவறியதில்லை. இதனை ஒரு சமீபத்திய சர்வதேச உதாரணத்திலிருந்து துவங்கலாம். ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்றார். 3 மாதங்கள் கழித்து நடந்த மார்ச் பேரணியில் நீங்கள் எங்கள் அதிபர் இல்லை என்ற வாசகங்கள் இடம்பெற்றன.
அதே நாளில் மிஷி ஒபாமா என்று மக்களின் அதிபருக்காக அமெரிக்கா கதறியது. காரணம், வெள்ளை மாளிகை பூங்காக்களில் மக்களை சந்தித்தவர் ஒபாமா, அமெரிக்க வீதிகளில் இளைஞர்களுடன் உரையாடியவர் ஒபாமா என்று அன்று தலையங்கம் தீட்டின அமெரிக்க ஊடகங்கள். இந்த நிகழ்வுக்கும் இன்றைய தேர்தல் சூழலுக்கும் நிறையவே ஒற்றுமை இருக்கிறது. உங்களில் ஒருவனாக பேசுகிறேன் என்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின். இது ஏதோ தேர்தல் பிரச்சாரத்திற்காகவோ வாக்கு அரசியலுக்காகவோ பேசப்படும் வார்த்தைகள் இல்லை. சர்வசாதாரணமாக மக்களை அவர் சந்திக்கிறார், அவர்களோடு தேநீர் அருந்துகிறார், மார்க்கெட்டுகளுக்கு சென்று மக்களோடு உரையாடுகிறார். மக்கள் செல்ஃபி எடுக்க ஆசைப்படுகிறார்கள் என்றால் எடுத்துக் கொள்கிறார். அவர்கள் சிரமப்பட்டால் இவரே வாங்கி எடுத்து தருகிறார். பொதுக்கூட்ட மேடைகளில் உங்களில் ஒருவனாக பேசுகிறேன் என்று அவர் பேசும் பொழுது கூட்டம் ஆர்ப்பரிக்கிறது. கலைஞரின் மகனாக நின்று கேட்கிறேன், உங்களில் ஒருவனாக இருந்து கேட்கிறேன், கோபாலபுர இளைஞர் குழு ஆரம்பித்த போதும் சரி, சென்னை மேயராக இருந்த போதும் சரி, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த போதும் சரி, எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போதும் சரி, ஸ்டாலினை மக்கள் மத்தியில் பார்க்கலாம் என்பதற்கு பல நிகழ்வுகள் நடந்துள்ளன. அப்போதே உள்ளாட்சி சபை கூட்டங்கள் துவங்கி தொகுதிக்கு செல்வது, நமக்கு நாமே என தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளுக்கும் சென்றது வரை எல்லாமே சொல்லும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கும் மக்களுக்குமான உறவை. திருவாரூர் துவங்கி இன்று வரை தமிழகத்திற்குள் 3000 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரத்திற்கு பயணித்திருக்கிறார் அவர். கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட தமிழக மக்களை 20 நாட்களில் அவர் சந்தித்துள்ளார். சற்றும் சோர்வடையாமல் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எந்த ஆரவாரமும் இல்லாமல் மக்களை அவர் அணுகுகிறார். எந்தவித அச்சமுமின்றி மக்கள் அவரை அணுக முடிகிறது. ஏதோ தவழ்ந்து பணிவிடை செய்து அடிமைத்தனத்தால் இந்த இடத்துக்கு வந்தவர் அல்ல திமுக தலைவர். அவர் கலைஞரால் கட்சிக்கு அழைத்து வரப்பட்டவர் அல்ல, எமர்ஜென்சியால் அரசியலுக்குள் இழுத்து வரப்பட்டவர். மக்களால் அணுக முடியாத ஒருவரை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதில்லை. வாக்குகளோ பிரச்சாரமோ இங்கு பிரதானமில்லை, மக்களின் பிரச்சனைதான் பிரதானம். இதனால்தான் டைம்ஸ் நவ், புதிய தலைமுறை போன்ற ஊடகங்கள் வெளியிட்ட சர்வேக்களில் தமிழகத்தில் அதிகமான மக்களின் ஆதரவு பெற்ற தலைவர் ஸ்டாலின் தான் என்ற உண்மையை உரத்து கூறின. மக்களை களத்தில் சென்று சந்திக்காத யாரும் மக்கள் தலைவராக இருக்க முடியாது. பத்திரிகையாளர்களை சந்திக்கவே மாட்டேன், போராடும் விவசாயிகளின் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் என சொல்லும் பிரதமரோ, ஹெலிகாப்டரில் மக்களை பார்க்கிறேன் என கூறும் முதல்வரோ மக்கள் தலைவர்களாக எப்படி இருக்க முடியும்? திமுக தலைவர் பங்கேற்கும் பொதுக்கூட்டங்களில், அது மாவட்ட பொதுக்கூட்டமா, மாநில மாநாடா, மக்கள் கடலா எனும் அளவுக்கு மக்கள் கூடுகிறார்கள். இந்தியாவில் தற்போது உள்ள தலைவர்களில் திமுக தலைவர் போல யாரும் மக்களை இவ்வளவு எளிதாக அணுகவில்லை. மக்களும் இவருடன் போல யாருடனும் எளிதாக அணுக முடிவதில்லை. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு கூடும் கூட்டம் நரேந்திர மோடியை கோபமடைய வைக்கிறது. அமித்ஷாவை ஸ்டாலின் தான் சனிக்கிழமை பிரதமர் என கூற வைக்கிறது. தனக்கு கூட்டம் கூடவில்லையே என்பது எடப்பாடியின் மனநலத்தை பெரிதாக பாதிக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மக்களோடு மக்களாக இருப்பதுதான். மகாராஷ்டிரா, ஆந்திரா உள்ளிட்ட 20 மாநிலங்களில் உள்ள 91 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு
நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. முதற்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. மகாராஷ்டிரா, ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், பீகார், அஸ்ஸாம், சத்தீஸ்கர், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட 20 மாநிலங்களில் உள்ள 91 மக்களவைத் தொகுதிகளில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே கட்டமாக நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. நாடாளுமன்றம் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது செய்திகளுக்கு பின்னால். தமிழகத்தை கஜா புயல் காவு கொண்டது. ஒக்கி புயல் சூறையாடியது. ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் கொல்லப்பட்டனர். 8 வழிச்சாலை திட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். எந்த பிரச்சனைக்கும் எந்த கருத்தும் சொல்லாத பிரதமர் மோடியை எப்போதும் தமிழகம் எதிர்த்தே வருகிறது. தமிழக மக்கள் அவரை எப்போதும் திரும்பி போங்கள் மோடியே என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆனாலும் வாக்குகளை வாங்க வேண்டுமே. மோடி நேற்று கோவை வந்தார். அப்போதும் வழக்கம் போல கோபேக் மோடி என்ற ஹேஷ்டேக் இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆனது. கோவையில் அவர் பேசிய பேச்சு தமிழக மக்களை மெய்சிலிர்க்க வைத்து விட்டது. எடுத்தவுடன் மருதமலை முருகனுக்கு அரோகரா என்று தனது நடிப்பை ஆரம்பித்தார் மோடி. காவல்காரனின் வணக்கம் என்றார். எதிர்க்கட்சிகள் நாட்டின் பாதுகாப்பு குறித்து கொஞ்சமும் கவலைப்படவில்லை என்றார். புல்வாமாவில் 40 ராணுவ வீரர்கள் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டது எப்படி? நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும் ராணுவ வீரர்களையே பாதுகாக்க தவறிவிட்டீர்களே. அத்தனை ராணுவ வீரர்களை எப்படி ஒரே சமயத்தில் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எந்தவிதமான பாதுகாப்பும் இல்லாமல் இடமாற்றம் செய்தீர்கள்? யார் எடுத்த முடிவு இது என்று எதிர்க்கட்சியினர் கேட்கும் எந்த கேள்விக்கு பதில் சொல்லாத மோடி, எதிர்க்கட்சிகள் நாட்டின் பாதுகாப்பு குறித்து கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை என்கிறார். தீவிரவாதிகள் நம் மீது தாக்குதல் தொடுக்க நினைத்தால் அவர்கள் மீது வட்டியும் அசலுமாக திரும்ப தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்கிறார் மோடி. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்ற துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டதா என எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கிறார்களே என்று வருத்தப்படுகிறார். அந்த கேள்வியை எதற்கு கேட்கிறார்கள் என்று புரியவில்லை என்கிறார் மோடி. நீங்கள் உண்மையில் பதில் தாக்குதல் நடத்தினீர்களா, வட்டியும் அசலுமாக திருப்பி கொடுத்தீர்களா என்று சர்வதேச ஊடகங்கள் கேள்வி எழுப்புகிறதே, அதற்கு பதில் சொல்ல வேண்டாமா என்றுதான் எதிர்க்கட்சியினர் கேட்டனர். அதற்கு அந்த கேள்வி எனக்கு புரியவில்லை என்கிறார் மோடி. கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை என்றால் கேள்வியே புரியவில்லை என்கிறார் மோடி. தேசியத்தை பற்றி ஏன் பேசுகிறார் என எதிர்க்கட்சிகள் கேட்கிறார்கள். தேசியத்தை பற்றி பேசுவது தேச குற்றமா என்று கேள்வி கேட்கிறார். தேசியம் மூலம்தான் ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் வங்கி கணக்கு தொடங்கப்பட்டது, 50 கோடி பேருக்கு வங்கி கணக்கு தொடங்கப்பட்டுள்ளது என்றெல்லாம் கூறினார் மோடி. அது சரி, வங்கி கணக்கு தொடங்கினீர்கள், அதில் 15 லட்சம் போடுவேன் என்று சொன்னீர்களே, அதை போட்டீர்களா? அடுத்து ஒன்றை சொல்கிறார் மோடி. பாஜக எப்போதும் சிறு குறு தொழில்களை எப்போதும் கைவிடாது. ஜிஎஸ்டியை மாற்றியமைத்து எளிமைப்படுத்துகிறோம். எங்கள் ஆட்சி நடுத்தர குடும்பங்களுக்கு சேவை செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றெல்லாம் சொன்னார். பண மதிப்பிழப்பு மூலமும் ஜிஎஸ்டி மூலமும் நடுத்தர மக்களின் வாழ்வை சிதைத்துவிட்டு சிறு குறு தொழில்களை முடக்கிவிட்டு எந்தவிதமான கூச்சமும் இல்லாமல் மோடி பொய் சொல்லியிருக்கிறார். பொய் சொல்லுவதற்கு மோடிக்கு சொல்லியா தர வேண்டும்? ரஃபேல் ஊழல் வழக்கில் இந்து பத்திரிகை வெளியிட்ட ஆதாரங்களையே சாட்சியங்களாக எடுத்துக்கொண்டு அந்த வழக்கு விசாரிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. ரஃபேல் விமான ஒப்பந்தத்தில் ஊழல் நடந்திருக்கிறது. அந்த விமான தயாரிப்பு ஒப்பந்தத்தை மோடி தனியாக டீல் பேசி தரகர் வேலை பார்த்து தனது நண்பர் அம்பானிக்கு கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து விட்டார் என்று காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தார். நான் கேட்கும் கேள்விக்கு மோடி பதில் சொல்லவே மாட்டேன் என்கிறார் என்று திரும்ப சொல்லி வந்தார். இது தொடர்பாகத்தான் இன்று உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பு மற்றும் வழக்கு குறித்து பார்ப்பதற்கு முன்பு மோடி பார்த்த தரகு வேலை என்ன என்று மீண்டும் ஒருமுறை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். தேசபக்த ஹோல்சேல் ஏஜெண்டாக தன்னை காட்டிக்கொள்ளும் பாஜக நாட்டின் பாதுகாப்பையே அடிமாட்டு விலைக்கு விற்ற கதைதான் ரஃபேல் விமான ஒப்பந்த கதை.
நாட்களாகவே இந்திய ராணுவத்தில் போர் விமானங்களின் பற்றாக்குறை இருந்தது. 2012ஆம் ஆண்டில் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த நிறுவனமான டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்திடமிருந்து 126 மீடியம் மல்டிரோல் காம்பேட் ஏர்கிராப்ட் எனப்படும் மத்திய தர பல்நோக்கு போர் விமானங்கள் வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின் அப்போதைய மதிப்பு இந்திய ரூபாயில் 90,000 கோடி. ஒரு விமானத்தின் மதிப்பு இந்திய ரூபாயில் சுமார் 714 கோடி. அதன் பின்னர் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு 2015இல் மன்மோகன் சிங் செய்திருந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்தார். புது ஒப்பந்தத்தை உருவாக்கினார். அந்த புதிய ஒப்பந்தப்படி ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்த 126 விமானங்களுக்கு பதிலாக வெறும் 36 விமானங்களை மட்டும் வாங்குவதற்கு பேசி முடித்தார். அதையும் 58,000 கோடி ரூபாய்க்கு வாங்குவதாக முடிவு செய்தார்கள். இதன்படி ஒரு விமானத்திற்கு 1,611 கோடி ரூபாய், ஏற்கனவே 714 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு விமானத்தை வாங்க ஒப்பந்தம் போடப்பட்டிருந்த நிலையில் அதை ரத்து செய்துவிட்டு கிட்டத்தட்ட 2 மடங்கு விலைக்கும் அதிகமாக ஒப்பந்தம் போட்டார்கள் இந்த தேசபக்தர்கள். பாஜகவின் மேக் இன் இந்தியா திட்டம் இருக்கும்போது ஏன் வெளிநாட்டு நிறுவனத்திடமிருந்து விமானங்களை வாங்க வேண்டும்? அதுவும் மற்ற நாடுகள் கைகழுவிய நிறுவனத்திடமிருந்து முன்னர் பேசப்பட்டதை விட 2 மடங்கு அதிக விலையில் ஏன் வாங்க வேண்டும் என்று அடுக்கடுக்காய் கேள்விகள் எழுந்தன. அது மட்டுமல்ல, முந்தைய ஒப்பந்தத்தில் இருந்த பல சாதகமான அம்சங்கள் மோடி ஒப்பந்தத்தில் காணாமல் போய்விட்டன. மன்மோகன் சிங் காலத்தில் கையெழுத்தான ரஃபேல் ஒப்பந்தத்தின்படி மொத்தம் 126 விமானங்களில் 18 விமானங்கள் பறப்பதற்கு தயார் நிலையில் தரப்பட வேண்டும். மீதமுள்ள 108 விமானங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும். இதற்கான தொழில்நுட்பத்தையும் தேவையான எல்லா உதவிகளையும் பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் நிறுவனம் வழங்க வேண்டும். இந்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான HAL எனப்படும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் அந்த விமானங்களை உற்பத்தி செய்யும் என விதிமுறைகள் இருந்தன. ஆனால் மோடி போட்ட ஒப்பந்தத்தில் அரசு நிறுவனத்தை விட்டுவிட்டு ரிலையன்ஸ் நிறுவனமும் டசால்ட் நிறுவனமும் இணைந்து அனைத்து விமானங்களையும் தயாரிப்பதாக முடிவானது. போர் விமானத்திற்கும் ரிலையன்ஸ் விமானத்திற்கும் என்ன தொடர்பு என்று அதிர்ச்சி அடைகிறீர்களா? இதற்கே அதிர்ச்சி அடைந்தால் எப்படி? அந்த நிறுவனமே மோடி ஒப்பந்தம் போடுவதற்கு 10 நாட்களுக்கு முன்புதான் ஆரம்பித்தது. ஏற்கனவே உள்ள ஒரு நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போடுவார்கள், கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒப்பந்தம் போடுவதற்காகவே ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்ட மோசடியை மோடியை தவிர வேறு யாரால் செய்ய முடியும்? 2015 மார்ச் 28ஆம் தேதி ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் என்ற நிறுவனம் அவசரமாக உருவாக்கப்பட்டு பிரதமர் மோடி அம்பானியை கூடவே அழைத்துக் கொண்டு பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றார். ஏப்ரல் 10ஆம் தேதி பிரான்ஸ் அதிபர் பிரான்சுவா ஹாலண்டை சந்திக்கிறார். 2016 ஜனவரி 26இல் இந்தியாவும் பிரான்சும் 36 போர் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகின்றன. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு முன்பே தனக்குத்தான் கிடைக்கப் போகிறது என்பதை அனில் அம்பானி அறிந்து வைத்திருந்தார். அப்போது பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த மனோகர் பாரிக்கருக்கு கூட இந்த தகவல் தெரியாது. அதனால்தான் அரசு பணிகள் தொடர்பான ரகசியம் காக்கும் சட்டத்துக்கு எதிராக மோடி செயல்பட்டார் என்று குற்றம் சாட்டுகிறார் ராகுல். ஒப்பந்தத்தை தனது நண்பர் அனில் அம்பானிக்கு வாங்கி தரும் தரகராக மோடி செயல்பட்டிருக்கிறார் என்றும் அவர் கூறியுள்ளார். அம்பானி அறிந்து வைத்திருந்தபடியே 2017 அக்டோபர் 27ஆம் தேதி டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்துடன் ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் இணைந்து ரஃபேல் போர் விமானங்கள் தயாரிப்பது என்று முடிவானது. ரஃபேல் ஊழல் விவகாரம் வெளியே வந்ததும் ஒப்பந்தம் செய்யப்பட்ட போது இருந்த பிரான்ஸ் அதிபர் பிரான்சுவா ஹாலண்ட், எங்களுக்கு ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் நிறுவனத்தினை தேர்வு செய்வதை தவிர வேறெந்த வாய்ப்புகளையும் இந்திய அரசு தரவில்லை என பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்தார். பொதுவாக அரசு ஏதேனும் ஒப்பந்தம் செய்தால் ஒப்பந்தத்தில் சில முக்கியமான விஷயங்களை மாற்றக்கூடாது என்பதுதான் விதி. பொருட்களின் விலை, பொருட்களின் எண்ணிக்கை போன்ற சில முக்கியமான விஷயங்கள் மாறும் பட்சத்தில் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு வேறொரு புதிய ஒப்பந்தம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பது விதி. இந்த விதியைத்தான் அவர்கள் முதலில் மீறினார்கள். இந்திய நிறுவனமான இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் தயாரிக்கும் விமானங்களில் ஏதேனும் கோளாறுகளோ விபத்துகளோ ஏற்பட்டால் அதற்கு தாங்கள் பொறுப்பேற்க மாட்டோம் என்று டசால்ட் நிறுவனம் கூறியது. இதன் மூலம் இந்தியாவின் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் உடன் சேர்ந்து டசால்ட் விமானத்தை தயாரிக்க முடியாது என்றும் எல்லாவற்றையும் நாங்களே தான் தயாரித்து தருவோம் என்றும் கூறியது. ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போது ஊழல் தடுப்பு குறித்த விதியும்
சிறப்பு வங்கி கணக்கு மூலம் பணத்தை செலுத்துவது உள்ளிட்ட விதிகளும் திருத்தப்பட்டுள்ளன. மன்மோகன் சிங் காலத்தில் போடப்பட்ட ஒப்பந்தத்தில் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் டசால்ட்டுக்கு கிடைக்கும் மொத்த லாபத்தில் 50% இந்தியாவில் முதலீடு செய்ய வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. ஆனால் மோடி செய்த ஒப்பந்தத்தின் மூலம் கிடைக்கிற லாபத்தை இந்தியாவில் முதலீடு செய்ய முடியாது என அறிவித்தது டசால்ட். மன்மோகன் சிங் ஆட்சியில் போடப்பட்ட பழைய ஒப்பந்தப்படி தயாரிக்கப்படவிருந்த விமானங்கள் அடிப்படை வசதிகள் மட்டுமே கொண்டவை என்றும், ஆனால் தற்போது மோடியால் போடப்பட்ட ஒப்பந்தப்படி தயாரிக்கப்படும் விமானங்கள் நவீன ரகங்கள் என்றும், அவற்றில் கூடுதல் ஆயுதங்கள் பொருந்தும் வசதி இருப்பதால் விலையும் அதிகம் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் மெட்டியார் ஏவுகணை, ஹெல்மெட்டில் பொருத்தப்படும் கருவி என இந்தியா கேட்ட சில சிறப்பு வசதிகளுடன் தயாரித்து கொடுத்தாலும் ஒரு விமானத்தின் விலை 1600 கோடி ரூபாய் என்பது மிக மிக அதிகம் என்று கூறுகிறார்கள் துறைசார் வல்லுநர்கள். இது எதற்கும் வழக்கம் போல பிரதமர் மோடி எந்த பதிலும் சொல்லவில்லை. பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாட்டின் பாதுகாப்பை கவனிக்கிறாரோ இல்லையோ கச்சிதமாக மோடியை காப்பாற்ற களமிறங்கினார். ரஃபேல் ஒப்பந்தம் குறித்து கேள்வி கேட்பவர்கள் தேச துரோகிகள் என்று தடாலடியாக சொல்லி மோடியை எதிர்த்த கேள்விகளை தடுக்க பார்த்தார். ஆனால் அது முடியவில்லை என்பது வேறு விஷயம். நிர்மலாவுக்கு முன்னால் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த மனோகர் பாரிக்கர் ரஃபேல் ஒப்பந்தம் பற்றி தனக்கு எதுவுமே தெரியாது என்றும், பிரதமர் தன்னிடம் எதுவுமே கலந்தாலோசிக்கவில்லை என்றும் கூறி அதிரடி கிளப்பினார். பாரிக்கரே சொல்லிவிட்டாரே என்று சர்ச்சை கிளப்பியதும் உண்மைக்கும் மோடிக்கும் இடையே சிக்கிக்கொண்டு, இது பிரதமர் மோடியின் தனிப்பட்ட முடிவு, எனக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை, இது மோடியும் பிரான்ஸ் அதிபரும் சேர்ந்து எடுத்த முடிவு, எனவே நான் இதில் கருத்து சொல்ல எதுவும் இல்லை என்று சொல்லி சமாளித்தார். பாரிக்கர் என்னதான் சமாளித்தாலும் அவர் தன்னை அறியாமல் இந்த ஒப்பந்தமே மோடியின் தனிப்பட்ட முடிவு என்ற உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார். ரஃபேல் விமானங்களை வாங்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஒருபுறம் நடத்தி கொண்டிருந்த போது பிரதமர் அலுவலகமும் மற்றொரு பக்கம் பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருந்தது. இதனால் பாதுகாப்புத்துறை அமைச்சக அதிகாரிகள் அதிருப்தி அடைந்தனர். இதைத் தொடர்ந்து பாதுகாப்புத்துறை செயலர் மோகன்குமார் அமைச்சர் மனோகர் பாரிக்கருக்கு ஒரு கடிதத்தை எழுதினார். இந்து பத்திரிகை இந்த கடிதத்தையும் வெளியிட்டது. மொத்தத்தில் விலை அதிகம் கொடுத்து குறைவான விமானங்களை வாங்குவதற்கு சட்ட விதிகளையும் நியாய நெறிமுறைகளையும் மீறி மக்களின் வரிப்பணம் 30,000 கோடி ரூபாயை திருடி தனது நண்பர் அனில் அம்பானியிடம் கொடுத்து அவரது நிறுவனத்திற்கு வேலை பார்த்திருக்கிறார் தரகர் மோடி. பிரதமர் மோடி பார்த்த இந்த தரகர் வேலை குறித்து, ரஃபேல் ஊழல் குறித்து நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விசாரணை நடத்த வேண்டும் என மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன், முன்னாள் மத்திய அமைச்சர்கள் அருண் ஷோரி, யஸ்வந்த் சின்ஹா, ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் ஆகியோர் சேர்ந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்தனர். இதில் அருண் ஷோரியும் யஸ்வந்த் சின்ஹாவும் பழைய பாஜக அமைச்சர்கள். அவர்களாலேயே மோடியின் ஊழல் அராஜகத்தை பொறுக்க முடியவில்லை. இந்த மனு மீது கடந்த டிசம்பர் 14ஆம் தேதி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பளித்தது. ரஃபேல் விவகாரத்தில் விசாரணை தேவையில்லை என்று கூறி அந்த மனுவை தள்ளுபடி செய்துவிட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து பிரசாந்த் பூஷன், அருண் ஷோரி, யஸ்வந்த் சின்ஹா, சஞ்சய் சிங் ஆகிய 4 பேரும் சீராய்வு மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு மீது விசாரணை நடந்து கொண்டிருந்தது. இதற்கிடையில் தான் இந்து பத்திரிகை இந்த விவகாரத்தில் ஒரு சில ஆதாரங்களை வெளியிட்டது. இராணுவத்திற்கு விமானம் வாங்கினாலும் சரி, தளவாடங்கள் வாங்கினாலும் சரி, எது வாங்கினாலும் அது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் பேச வேண்டும் என்பது விதி. அவர்கள் ஒரு பக்கம் பிரான்சுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள் இந்த விமானம் வாங்குவது தொடர்பாக. அவர்களுக்கே தெரியாமல் மோடியின் பிரதமர் அலுவலகத்திலிருந்து தனியாக ஒரு டீல் நடந்திருக்கிறது. இதைத்தான் இந்து பத்திரிகை வெளியிட்டது. இது தவிர்த்து வங்கி உத்தரவாதம் இல்லாமல் விமானத்தின் விலை 40% அதிகம் கொடுத்து வாங்கியதையும் இந்து பத்திரிகை ஆதாரத்துடன் அம்பலப்படுத்தியது. இது போன்ற நிறைய ஆதாரங்கள். இந்த ஆதாரங்களை மத்திய அரசோ மோடியோ மறுக்கவில்லை. அவர்களால் மறுக்கவும் முடியவில்லை. ஆனால் நீதிமன்றத்தில் மத்திய அரசு என்ன சொன்னது என்று சொன்னால், அந்த ஆவணங்கள் திருடப்பட்டு விட்டது என்று சொன்னது. அரசு ரகசியத்தை வெளியிட்டு விட்டார்கள் என்று கூறி இந்து பத்திரிகை ஆசிரியர் என் ராமை மிரட்டியும் பார்த்தது. ஆனால் எதுவும் பலிக்கவில்லை. ஒரு முக்கியமான ஆவணத்தை, ரகசியம் காக்க வேண்டிய ஆவணத்தை எப்படியப்பா திருடு கொடுத்தீர்கள் என்று பல முனைகளிலிருந்தும் கேள்வி வந்தது. கடைசியில் ஆவணங்கள் திருடு போகவில்லை, அதை நகலெடுத்து வெளியிட்டு விட்டார்கள் என்று மத்திய அரசு சமாளித்தது.
அந்த ஆவணங்களின் அடிப்படையில் விசாரணை நடத்தக்கூடாது, அருண் ஷோரி உள்ளிட்ட 4 பேரின் சீராய்வு மனுக்களை விசாரிக்க கூடாது என்றெல்லாம் மத்திய அரசு சொல்லி பார்த்தது. அப்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அந்த ஆவணங்கள் பொது ஊடகத்திலேயே வெளியாகிவிட்டன, அதை நீதிமன்றம் மட்டும் ஆய்வு செய்யக்கூடாதா என்று கேள்வி கேட்டது. கடைசியில் இன்றைக்கு வழங்கிய தீர்ப்பில் இந்து பத்திரிகை வெளியிட்ட ஆதாரங்களை சாட்சியமாக வைத்துக் கொள்வோம், சீராய்வு மனுக்களை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்கிறோம் என்று உச்சநீதிமன்றம் கூறிவிட்டது. அது மட்டுமல்ல, மத்திய அரசு விசாரணை செய்யக்கூடாது என்று ஆட்சேபனை தெரிவித்து ஒரு மனு தாக்கல் செய்திருந்ததல்லவா, அதையும் தள்ளுபடி செய்துவிட்டது. இதை பற்றி காங்கிரஸ் கட்சி கவலைப்படாதீர்கள் மோடி, என்னதான் தப்பித்தாலும் உங்களால் விசாரணையிலிருந்து தப்பிக்க முடியாது என்று காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ரன்தீப் சுர்ஜேவாலா கிண்டல் செய்திருக்கிறார். இப்பொழுது நாம் பார்க்க போவது என்ன செய்தார் எம்பி. வணக்கம். தீவிர ஸ்மால் மம்மி விசுவாசியான கோவை மக்களவை தொகுதி எம்பி நாகராஜன் பத்தி தான் இன்னைக்கு என்ன செய்தார் எம்பி தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். நாகராஜன் ஒரு வழக்கறிஞர், இவரு அதிமுகவை சேர்ந்தவர். எம்பின்னு ஒருத்தர் இருக்காரான்னு கேட்கிற அளவுக்கு அவர் இருக்கிற இடம் தெரியாமையே இருக்கிறாரு. பார்த்தே பல வருஷம் ஆச்சு. இந்த அவர் எப்படி இருப்பாருன்னு கூட தெரியாது. எலெக்ஷன் அப்போ வந்துட்டு போனாரு, ரோடு இது பண்ற அது பண்றேன்னு வாயில தான் சொல்றாங்களோ ஒழியா எதுவுமே செஞ்ச பாடு இல்லை. என்ன பிரச்சனைனா ரோடு பிரச்சனை. 5 வருஷமாச்சு ரோடு போடவே இல்லை, வியாபாரமும் ஓட மாட்டேங்குது. ஜிஎஸ்டி வரி வந்து அதையும் முடக்கி விட்டாங்க. ஒன்றுமே இல்லை, எந்த இதுக்குமான வழியுமே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் டிச்சு அடைச்சிக்கிட்டு சுகாதார கேடு வேற, டிச்சு எடுக்க மாட்டாங்க. எம்பிங்கிறவர் எங்கே இருக்கிறாரே தெரியல, எப்போ பார்த்ததுன்னே எனக்கு இல்லை. எங்களை பார்த்தாலுமே அண்ணன் பார்க்க மாட்டாரு, இது கொஞ்சிட்டே போறாரு. அப்போ பார்த்ததுதான் இந்த வரைக்கும் யாருன்னு எங்களுக்கு தெரியலை, இன்னமும் தெரியலை. ஓட்டு கேட்க மட்டும் வராங்க, கும்பிடுறாங்க, போறாங்க. அந்த நேரம் மட்டும் வராங்க, வந்து அடுத்த நேரம் என்னன்னு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். கோவை வடக்கு, கோவை தெற்கு, கவுண்டம்பாளையம், சூலூர், சிங்காநல்லூர், பல்லடம். கோவை சென்னை இடையே விரைவு ரயில்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கணும், பெங்களூருக்கு இரவு நேர ரயில்களை இயக்க வேண்டும்ன்றதுதான் கோவை மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு. இது எம்பிக்கு தெரியுமான்றதே சந்தேகம்ன்றாங்க மக்கள். கோவையில 3000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல உலகத்தரம் வாய்ந்த கல்வி நிறுவனம் அமைக்கப்படும்னு காங்கிரஸ் ஆட்சியில அறிவிச்சாங்க. அதை செயல்படுத்த எம்பி எதுவுமே செய்யல. தொழில் நகரமான கோவைக்கு மத்திய அரசோட பெரிய தொழிற்சாலைகள் கொண்டு வர வேண்டும்ன்ற கோரிக்கையையும் அவர் கண்டுகொள்ளல. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி பல தனியார் பள்ளிகள் 25% இடஒதுக்கீடு முறையை அமல்படுத்துறது கிடையாது. அது குறித்து எம்பி கவலைப்படவே இல்லைன்னு புலம்புறாங்க மக்கள். கடந்த தேர்தல் அறிக்கையில கோவை மாவட்டத்தில் மத்திய பல்கலைக்கழகம் ஏறக்குறைய ஒரு 3000 கோடி ரூபாயில் உருவாக்கப்படும் என்ற வாக்குறுதியை பிஜேபி அரசாங்கம் கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கோவை அல்லது மேற்கு மண்டலத்தில் அந்த மத்திய பல்கலைக்கழகம் உருவாக்குவதற்கான எந்த விதமான ஏற்பாடுகளும் செய்யல. அது வெறும் வெற்று தேர்தல் முழக்கமா மட்டும்தான் இருக்கு. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் நலிந்த பிரிவினருக்கு 25% இடஒதுக்கீடு அனைத்து பள்ளிகளிலும் வழங்கணும்னாங்க. அது கோவை மாவட்டத்தில் வெறும் கருத்துரைப்பாக மட்டும்தான் இருக்கு. இப்படி எந்த விதமான கோரிக்கையும் நிறைவேறாத பட்சத்தில் வெறும் வெற்று முழக்கங்களாக சொல்லப்பட்ட கோரிக்கைகளாகவே அது இருக்கு. கோவை மக்களவை தொகுதியில 20,000க்கும் மேற்பட்ட குறுந்தொழில் நிறுவனங்கள், டெக்ஸ்டைல், பம்ப் செட், லேத் ஒர்க் ஷாப், கிரைண்டர், ஆட்டோமொபைல் உதிரிப்பாகம் தயாரிப்பு நிறுவனங்கள், பவுண்டரி, நகை பட்டறைன்னு 30,000க்கும் மேற்பட்ட இதர நிறுவனங்கள் இருக்கு. இவை மின்வெட்டு, மூலப்பொருள் விலை உயர்வு, வங்கிக் கடன் மறுப்பு, ஜிஎஸ்டி, பண மதிப்பிழப்பு போன்ற பல காரணங்களால சரிவை சந்திச்சுட்டு வருது. 15% நிறுவனங்கள் மூடப்பட்டுருச்சுன்னு சொல்லலாம். 1.50 லட்சம் தொழிலாளர்கள் இதனால வேலை இழந்திருக்கிறாங்க. இவற்றை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கும்படி நாகராஜன் கிட்ட பல முறை மனு கொடுத்தும் அவர் கண்டுகொள்ளவில்லைன்னு கொந்தளிக்கிறாங்க தொகுதிவாசிகள். மோட்டார் தொழிலில் சுத்தமாக முடங்கி போச்சு. மோட்டார் தொழில், கிரைண்டர் தொழில் எல்லாமே டோட்டலாக முடங்கி போச்சு. ஜிஎஸ்டி குறைப்பு அப்படின்னு சொல்லி பேசுனாங்க, அதுவும் குறைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் சிறு குறு தொழிலெல்லாம் ஜாப் ஒர்க்கு எடுத்து பண்ணுறவங்க எல்லாமே கம்மியாகிடுச்சு. எல்லாம் கம்பெனி க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்குறாங்க. எல்லாம் வாடகை கொடுக்க முடியாமல், கரண்ட் பில் கட்ட முடியாமல் இந்த நிலைமைக்கு ஆளாயிடுச்சு. நான் செய்கிற சிறு தொழில், அதுக்கு ஜிஎஸ்டி வரி, எனக்கு தொழில் கொடுக்க மாட்டேங்கிறேன். நான் எப்படி பொழப்பு நடத்த முடியும் இந்த வரியினால? மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வனவிலங்குகளோட தொந்தரவால விவசாயிகள் பாதிக்கப்படுறதை கருத்தில் கொண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும்ன்ற கோரிக்கை விடுத்தும் எந்த பயனும் இதுவரைக்கும் இல்ல.
விவசாயிகளுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய வகையில எம்பி செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு. உதாரணத்துக்கு சொல்ல போனா விளைநிலங்கள்ல உயர்மின் கோபுரங்கள் அமைக்கக்கூடாது, கோவை விமான நிலைய விரிவாக்கத்துல விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்காதது, கோவையோட நிலத்தடி நீர் ஆதாரம் உயரக்கூடிய ஆழியாறு புன்னம்புழா திட்டம் செயல்படுத்தப்படாததுன்னு அடுக்கிக்கிட்டே போறாங்க தொகுதி விவசாயிகள். கோவையில தொழிற்பேட்டை அமைக்கணும்ன்ற கோரிக்கையை எம்பி கண்டுக்கல. கோவையில ராணுவ தளவாட தொழிற்சாலை அமைக்கணும்னு பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு இப்பதான் அதற்கான ஆய்வு மையம் அமைப்பதற்கு ஆமை வேகத்துல பணிகள் நடந்துட்டு வருது. இது மட்டும் இல்லாம மக்கள் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்கன்னு இப்ப பார்க்கலாம். அவருக்கு கொடுத்த வாக்குறுதி மாதிரி விமான நிலைய விரிவாக்கம் அது சம்பந்தமா இருந்ததுன்னா அது எதுவும் செய்ய முடியல அவனால. அதே மாதிரி தொழில்துறையை வளர்ச்சி பண்றோம், அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு உறுதியளிச்சாரு. அதுக்கான எந்த முயற்சியும் அவர் பண்ணல. மறுபடியும் இந்த ராணுவ தளவாடத்து சம்பந்தமா தொழிற்சாலை அமைக்கிற அப்படின்னு சொன்னாரு. அது தொடக்க நிலையோட நிற்குது. ரயில்வே துறையில எதுவும் பண்ணல. இதுவரைக்கும் வாக்கு கேட்டதுக்கு அப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு முறை கூட இந்த பகுதிக்கு வரல. நகரின் பிரதான சாலைகள்ல பாதசாரிகளோட சிரமத்தை போக்குவதற்கு சுரங்கப்பாதைகள் அமைத்து தருவேன்னு சொன்னது கேரள அரசு பவானி ஆற்றின் குறுக்கே அணை கட்டி கோவை மக்களை அச்சுறுத்திட்டு வராங்க. இந்த பிரச்சனை குறித்து எம்பி நாடாளுமன்றத்தில் மூச்சு விடாதது, உள்நாட்டு வெளிநாட்டு விமான சேவைகள் கோவையின் வர்த்தக வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமானது. உள்நாட்டு வெளிநாட்டு விமான சேவைகளை அதிகப்படுத்த வேண்டும்ன்ற கோரிக்கை மீதும் அவர் அக்கறை காட்டாதது, சிங்காநல்லூர் SIHS காலனி ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம், ஆவாரம்பாளையம் கணபதி ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம், ஹோப் காலேஜ் ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் ஆகிய பணிகள் 8 ஆண்டுகளாகியும் முடிக்கப்படவில்லை. இத பத்தியும் எம்பி வாயே திறக்கலன்னு நிறைய குற்றச்சாட்டுகளை கோவை பகுதி சமூக ஆர்வலர்கள் முன்வைக்கிறாங்க. அக்ரஹார சாமக்குளம் பாலமலை ஆகிய 2 கிராமங்களை தத்தெடுத்திருக்கிறாரு நாகராஜன். எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறமா நன்றி சொல்ல கூட அவர் இங்க வரலையாம். தத்தெடுக்கும் விழா நடந்த போது நிறைய வாக்குறுதிகளை அள்ளி வீசினாரு. இப்போ அது எல்லாம் புஸ்வானம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அந்த பகுதி கிராம மக்கள். பாலமலை மக்களோ எம்பியை நாங்க பார்த்தது கூட இல்லைன்னு சொல்லி அதிர்ச்சிக்கு உள்ளாக்குறாங்க. தண்ணி பிரச்சனை இங்கே 15 நாள் ஆச்சு. தண்ணி மக்கள் அவ்வளோ ஆட்டோலையும் சைக்கிள்லையும் தண்ணியை ரோட்டு பைப்பில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. மின்வெட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு மின்வெட்டு ஆகிடுது. 2 போச்சுன்னா 2 மணி நேரம் 1 மணி நேரம் வரதில்லை. இப்படி நாங்கள் சொல்ல முடியாத துயரத்துக்கு ஆளாகி இருக்கிறோம். இதில் இந்த எம்பி பார்த்து சொல்லலைன்னா அவர் ஆஃபீஸ் எங்கேன்னு தெரியல, அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. இப்போ உள்ளாட்சி தேர்தல் நடந்திருந்தால் கூட உள்ளாட்சி பிரதிநிதிகிட்ட சொல்ல அதுவும் இல்லை. இப்போ ஒன்றும் செயல்பாடற்று இருக்குது. எம்பி நாகராஜன் கொடுத்த வாக்குறுதிகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். விமான நிலைய விரிவாக்க திட்டம், மோனோ ரயில் திட்டம், யானைகளோட ஊடுருவல் தடுக்கப்படும், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களை இணைக்கும் தொழிற்பேட்டை, கோவை மெட்ரோ ரயில் திட்டம், நொய்யல் நதி புனரமைப்பு, கோவையில மத்திய பல்கலைக்கழகம். இதுதான் நாகராஜன் கொடுத்த வாக்குறுதிகள். ஏப்ரல் 18ஆம் தேதி தேர்தல். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் தான் இருக்கு. நீங்க எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் ஓட் மட்டும் மறக்காம பண்ணிடுங்க. பூ பழம்லாம் ஏதாச்சும் ஒவ்வொரு சீசன்ல தான் நம்ம பார்க்க முடியும். ஆனா சூரியன் அப்படியா? சிந்திச்சு செயல்படுங்க மக்களே. நன்றி. நீட் தேர்வு தமிழக மாணவர்களின் மருத்துவ கனவை காவு வாங்கியது மட்டுமல்ல, சில மாணவ மாணவிகளின் உயிரையும் பலி வாங்கியது. அனிதாவை போல உயிரிழந்த மற்றொரு மாணவி பிரதீபா. அந்த ஆறாத காயத்தை மறக்க முடியுமா நம்மால்? அம்மான்றதோடய அப்பா அம்மான்றதோடய நாங்கள் ஃப்ரெண்டு. அதேமாரி எப்படி சொல்கிறது, தோயினும் சொல்லலாம். யாருக்கு யாரும் ஒருத்தருக்கு விட்டும் கொடுக்க மாட்டோம். விளையாடினாலும் பேசினாலும் எங்களுக்குள்ளே தான். அவங்களும் வெளியில் போயிட்டு விளையாட மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு படிப்புனா என்னன்னு தெரியாதனால நம்ம பிள்ளைங்க இப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சா. ஆனால் நாங்கள் என் பசங்க படிக்குதுன்னு இப்படி தான் படிக்கிறாங்கன்றதும் நான் வெளியில் காட்டிக்கணும். பிரதீபா 10th கூட ஒரு எக்ஸாம் டைம் நாங்கள் எழுப்பி விட்டு படிக்கணுன்றதெல்லாம் கிடையாது. 6 மணி வரைக்கும் 7 மணி வரைக்கும் தூங்குவாங்களே. ஆனால் மார்க்கு 490 மார்க் எடுத்தாங்க சார். கல்வி மாவட்டத்திலே ஃபஸ்ட்டு வந்தாங்க சார்.
சரி அதுக்குன்னும் போது கள்ளக்குறிச்சி ஏகேடி சூஸ் பண்ணோம். அவங்க கலெக்டர் ஆர்டர் போடுறதால அவங்களே இப்போ எல்லா டிசிலாம் கொடுத்து ஏகேடியில் கொண்டு போய் சேர்த்தாங்க. இப்போ நல்லா படித்தாங்க. படிச்சுட்டு 1125 மார்க் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு ஒரு டாக்டர் ஆகணுன்றது ஒரு லட்சியம் தான் சார் அவங்க. நீட் அப்போ தான் நமக்கு ஃபஸ்ட்டே எழுதினாங்க. எழுதிட்டு 155 மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. 90 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. 155 மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. சீட்டு கிடைக்கல, கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கல, தனியார் சீட்டு மட்டும் கிடைக்கல. அதில் வந்து என்னால் சேர்க்க முடியல, பணம் கட்ட முடியாது. அவங்களும் வேணாம், நான் அடுத்து நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2வது எழுதும்போது வேலூரில் எழுதும். 2வது எழுதும்போது தான் நல்ல மார்க்கு, ஈஸியான கொஸ்டின் நல்லா அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து வரும்போதே 49 கேள்வி என்னமோ தப்பு அன்றைக்கே சொல்லிட்டான். வந்தேன் ரிசல்ட்டு இப்போ எக்ஸாம் எழுதிட்டு வந்து அன்றைக்கே சொன்னேன், ஆன்சர் தப்புவா. இதுபோல் தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் அர்த்தம் இல்லாமல் நமக்கு கொஸ்டின் கேட்டு ஆன்சர் தப்பு, 49 மார்க்கு கேள்விக்கு கொஸ்டின் தப்பு அப்படி அன்றைக்கே சொன்னாங்க. அதேமாரி அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அவங்களே லெட்டர் எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. இது போல் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. எங்களுக்கே தெரியாது, அவங்க எழுதி பண்ணது எழுதி செல்லில் எடுத்து அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. நாளைக்கு ரிசல்ட்டு 5ஆம் தேதி ரிசல்ட்டு. அதனால் 4ஆம் தேதி விட்டதால எங்களால் ஒன்றும் பண்ண முடியும். நான் 5ஆம் தேதினோடனே என் பையன் காலேஜ் போட்டேன், எங்கள் பொண்ணு காலேஜ் போயிடுச்சு, நானும் வேலைக்கு போயிட்டேன். எங்கள் உள்ளூர்லேயே எங்கள் ஒய்ஃப் மட்டும் வீட்டில் இருக்காங்க. ஆனால் 4ஆம் தேதி மதியமாக ரிசல்ட் விட்டுருக்காங்க. தெரியாது எங்களுக்கு. 5ஆம் தேதி விட்ட ரிசல்ட்டு 4ஆம் தேதி விட்டதை நாங்கள் குடும்பமே வீட்டில் இருந்திருக்கோம். எந்த 1வது 2வதுனா கூட நாங்கள் ரிசல்ட்டுக்கு அப்போதைக்கே நாங்கள் எனக்கு அது தெரியாதனால கூடவே இருப்பேன், எது வந்தாலும் ஷேர் பண்ணிக்குவோம். ஆனால் அது 5ஆம் தேதின்ட்டு 4ஆம் தேதி வந்து எத்தனை மணிக்கு விட்டாங்கன்றது எனக்கு தெரியாது. அவங்க ஆனால் ஜாலியாக இருந்தது மட்டும்தான் தெரியும். எனக்கு தெரிஞ்ச போகிறதான் இது மாதிரி ரிசல்ட் விட்டுருக்காங்கன்னு தெரியும். முதல்ல வந்து எந்த ஒரு புக்ஸ் வாங்கி கொடுக்கல, கோச்சிங் பண்ணல, சும்மாவே ஒரு அவ்வளோ மார்க் எடுத்தாங்க. இப்போ கோச்சிங் புக்ஸ்லாம் வாங்கி கொடுத்தேன், கோச்சிங் அனுப்புனேன். நல்லா கேள்வி ஈஸியாக இருந்துன்னு சொன்னாங்க. மார்க்கு நிறைய வரும்னு எதிர்பார்த்தது, மார்க் கம்மியாயிடும். மார்க்கு இப்போ என் மார்க் இல்லைப்பா, அது லாஸ்ட்டாக பேசுனது அவங்க தான், என் மார்க் இல்லை, இது நான் நல்லா எழுதியிருந்தேன், என்கிட்ட மார்க் இவ்வளோ கம்மியாயிடுச்சு. இதெல்லாம் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறத விட என்கிட்ட நிறைய சொன்னாங்க. இப்போ நான் கோபமாக இருந்துருப்பேன், மாடு வீட்டுக்கு போகிறோம், இப்படி போகிறோம் வரோன்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கலாமா நம்ம அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுலேருந்து இன்னும் ஜாலியாக இருந்தோம். 4-5 மாதமாக ஜாலியாக இருந்தோம். 1.5 வருஷமாக நான் அவங்கள இவ்வளோ காலமாக பெற்று வளர்த்ததை விட என்னை 1.5 வருஷமாக அவங்களுக்கு குழந்தையாக தான் வச்சுருந்தாங்க. 3 பேருமே எங்கள் வீட்டுக்காரிலேருந்து என் 3 பிள்ளைங்கலேருந்து நான் குழந்த மாதிரி வச்சுருந்தாங்க. எனக்கு உடம்பு முடியாததுனால நான் அம்மா பொண்டாட்டின்றதை விட அவங்களுக்கு நான் குழந்தையாக தான் இருந்தேன். ஆனால் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துட்டு லாஸ்ட் வரைக்கும் எனக்கு துக்கத்தை கொடுப்பாங்கன்னு நினச்சி பார்க்கவே இல்லை. ஆனால் நிறைய நம்பிக்கை கெட்டு போச்சு. எங்களோட நம்பிக்கை சந்தோஷம் எல்லாம் என் பிள்ளையாவே போயிடுச்சு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எந்த வேலையும் செய்யாத பிள்ளை எல்லாத்தையுமே செஞ்சு நீ எதையும் தொடாதம்மா, நீ குஞ்சு நிமிராத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் அவங்க காலிலேருந்து செஞ்சுன்னு இருந்தாங்க. நானும் சேத்துட்டு போயிட்டு திருவிழா வச்சு எல்லாம் பொருளும் வாங்கிட்டு வந்துட்டு கூட ஹெல்ப் பண்ணி எதுவும் எடுத்து வச்சுட்டு 2 பேரும் மாட்டை தண்ணி கட்டிட்டு வந்தோம். 2 பேரும் சாப்பிட்டோம். கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு 1/2 hour கழிச்சு டீ போட்டு தட்டா காத்தன்னு எது வந்தாலும் பரவாயில்லம்மாண்ணா. அதுவும் பிஸ்கெட் சாப்பிட்டது, நானும் காஃபி குடிச்சேன். அவங்க தான் சொன்னாங்க நான் கூழ் தேயின்னு இருக்கிறேன். அவங்க பாலை கறந்துட்டு வந்தாங்க. என்ன வாந்தி எடுக்குதுன்னு மருந்து வாசனை வருதுன்னு பார்த்தா நானே ஓடினேன். உள்ளே வந்த பார்த்தா மாந்தி எடுத்துட்டு உள்ளே வந்து சீட்டை என் கையில் வந்து சொல்லி சாப்பிட்டோமான்னு கூட சொல்லி கொடுக்கல, பையை பிடிச்சி சீட்டு கொடுத்துருது. அதுக்கப்புறம் புளியை கரைச்சி 2 பேரும் ஊற்றிட்டு சரியாயிடும். எல்லாம் மருந்து ஃபுல்லாக கொட்டுச்சு கீழே, அதனால வந்துச்சு அப்படின்னு பார்த்தேன். அவங்க போயிட்டு நீங்கள் ஊற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சா கால் மட்டும்தான், பாதம் மட்டும்தான் சில்லுன்னு இருந்தது. சரி வாங்க எதுக்கும் ஒரு ஊசி போட்டு சுத்தம் பண்ணின்னு வரலாம், வயிறுக்கா சொல்லலைன்னா கூட ஊசி போட்டாங்கன்னா சரியாயிடும், மருந்து தான் இங்கே கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு தான் ஹாஸ்பிட்டலுக்கு நார்மலாக கூட்டிட்டு உள்ளே போகிற வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். உள்ளே போகும்போது என்னை உள்ளே விடலை. உள்ளே விடலனோடனே எனக்கு கொஞ்சம் பயம் வந்தது.
பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லாமல் உட்காரு, நீங்கள் உள்ள ஆளோடு கிடையாது அப்படின்னா, உள்ள லேடிஸ் இருக்கிறத நான் பார்த்தேன், பெட்ரூம்ல ஆளுங்க இருக்காங்க. கூட வந்தது 108 எங்கள் அத்தை பையன் அதில் வேலை செய்கிறான். அவன் உள்ளே இருந்து பாப்பா விட்டுட்டு வெளியில் வரும்போது, என்னப்பா பாப்பாவுக்கு என்னாச்சு பேசுதா அப்படின்னு கேட்கும்போது அவன் பதில் சொல்லலை. பதில் சொல்லாம போது தான் எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. என் குடும்பமே பலபலமாயிடுச்சு. அது ஒரு ஆள் இல்லாம எம்மா இருந்தாலும் அந்த சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்காது. இனிமே போற வரைக்கும், அந்த அம்மா இடத்துக்கு போற வரைக்கும் எங்களுக்கு கிடைக்காது. இப்ப நாங்க இழந்து நிக்கிற மாதிரி மத்தவங்க யாரும் இழந்து விடக்கூடாது. அது மட்டும் தான் என் கோரிக்கை. மத்தவங்க எதுவுமே எனக்கு தேவை. இப்போ நமக்கு தமிழுக்குன்னு நம்ம தமிழ்நாட்டில் வந்து சீட்டு ஒதுக்குனாலும் அது நம்ம பிள்ளைங்களுக்கு நீட்டுன்றதால பாஸ் பண்ண முடியல. நமக்கு ஒதுக்குற சீட்டும் அவங்களுக்கு ஒதுக்குற சீட்டுமே சிபிஎஸ் தான் எடுத்துக்குது. அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல. என்னை போல் எத்தனையோ தகவலாம் இப்போ பிள்ளைங்களை வந்து தவிக்கிறாங்க. நீட் இல்லாமல் இருந்தால் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய தமிழ் மீடியமாக படித்த பசங்களுக்கு சீட்டு கிடைக்கும். நீட்டு வந்ததால் நல்லா படிக்கிற பசங்க கூட அதில் ஒன்றும் பண்ண முடியும்.